everyone, welcome to Chennai to London. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ஃபேமஸான டெசர்ட் ரெசிபி குல்ஃபி அண்ட் குல்ஃபா. குல்ஃபில 4 டைப்ஸ் பார்க்கலாம். மேங்கோ குல்ஃபி, ஓரியோ குல்ஃபி, மலாய் குல்ஃபி அண்ட் கோகனட் குல்ஃபி. குல்ஃபாக்கும் குல்ஃபிக்கும் சிமிலாரிட்டிஸ் நிறையா இருக்குது அண்ட் டிஃப்ரென்ஸும் இருக்குது. குல்ஃபா நம்ம பிரெட் மாதிரி ஸ்லைசஸ் பண்ணி ஸ்பூன் வச்சு சாப்பிட்ணும். குல்ஃபி பாட் குல்ஃபியும் இருக்குது, குச்சி வச்சு சாப்பிட்ற குல்ஃபியும் இருக்குது. ஸோ அதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். அண்ட் ரெசிபிலையும் ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குல்ஃபி ரொம்ப சிம்பிள் பண்ணுறதுக்கு பால் வேணும், பவுடர்ட் சுகர் வேணும், ஏலக்காய் பொடி, குங்குமப்பூ, அப்புறம் பிஸ்தா அண்ட் பாதாம் லைட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இவ்வளோ போதும். இதை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குல்ஃபி பண்ணுறதுக்கு நல்ல க்ரீமியான ஒரு ஹோல் மில்க் 1 லிட்டர் எடுத்திருக்கேன். இதை யூஸ் பண்ணுறதுனால கண்டென்ஸ்ட் மில்க் யூஸ் பண்ண தேவையில்லை. யூஸ்வலாக கண்டென்ஸ்ட் மில்க்கும் யூஸ் பண்ணலாம், அது ஆப்ஷனல் தான். உங்கள் பால் ரொம்ப செமி ஸ்கிம்டு இல்லைனா ரொம்ப தின்னாக இருக்குதுன்னா நீங்கள் நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக நீங்கள் கண்டென்ஸ்ட் மில்க் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் நல்ல பாலை சுண்டை காய்ச்சிட்டிங்கன்னா, இப்போ ஒரு 1 லிட்டர்னா 250 ml வரைக்கும் நீங்கள் நல்லா சுண்டை காய்ச்சிட்டிங்கன்னா கண்டென்ஸ்ட் மில்க் ஊற்ற தேவையில்லை. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் இந்த ரெசிபிக்கு ஊற்றலை. பார்க்கலாம். பால் பொங்கினதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுட்டு கரண்டியை வச்சு கலக்கி விட்டுட்டே இருக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஸோ பால் இப்போ பாதிக்கு பாதி சுண்டிருச்சு. ஸோ இப்போ இதில் நம்ம இந்த குங்குமப்பூ போட்டுடலாம். அதிலே கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் பிஸ்தாவும் பாதாமும் ஒரு குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் ஏலக்காய். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஒரு 5 minutes கிட்ட நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். ஸோ பால் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம 1/4 கப் பவுடர்ட் சுகர் போட்டுக்கலாம். சுகர் உங்களுக்கு தேவையான அளவு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம கண்டென்ஸ்ட் மில்க் யூஸ் பண்ணாதனால இந்த சுகர் தான் நம்மளுக்கு ஸ்வீட். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ சுகர் நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. ஸோ குல்ஃபி ரெடி. இதுதான் மலாய் குல்ஃபி. ஸோ இதை ஒரு பவுலில் போட்டுடலாம். இப்போது நம்ம கோகனட் குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த குல்ஃபி அளவுக்கு நான் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். ஜஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகனட் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் கோகனட் யூஸ் பண்ணலாம். இதை போடலாம். நிறையா போட்டாலும் நல்லா இருக்காது. அது ஒரு கோகனட் ஃப்ளேவர் வரும் நம்ம அதை சாப்பிடும் போது ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம். அவ்வளோதான். இப்போது மேங்கோ குல்ஃபி பண்ணலாம். அது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த மாம்பழத்தை அரைச்சிக்கலாம், இல்லைன்னா நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மாம்பழத்தை அரைச்சாச்சு, அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓரியோ குல்ஃபி பண்ணலாம். ஒரு ஓரியோ பிஸ்கட் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு. இப்போ இதை நல்லா க்ரஷ் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்கெட்டை நம்ம ரொம்ப பவுடர் ஆக்கிட வேண்டாம், கொஞ்சம் பிட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். குல்ஃபி மோல்டெல்லாம் ரெடியாக இருக்குது. என்னுடைய கிட்ஸ் இதை கலர் பண்ணணுன்னு சொன்னாங்க. ஸோ கலர் பண்ணிக்க சொல்லிட்டேன். இப்போ நம்ம ஒவ்வொன்றா அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ ஓரியோ குல்ஃபி, மேங்கோ குல்ஃபி, கோகனட் குல்ஃபி, மலாய் குல்ஃபி.
ஸோ பாட்ஸ் எல்லாம் ரெடி. இப்போ நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளிங் ஃபிலிம் போட்டு கவர் பண்ணிடலாம். ஸோ குல்ஃபியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய டைப்ஸில் பண்ணலாம். இது வந்து நான் ரொம்ப சிம்பிளாக வெறும் பால் அண்ட் சுகர் வச்சு தான் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். கண்டென்ஸ்ட் மில்க் வந்து ஆப்ஷனல். உங்களுக்கு நல்லா இன்னும் திக்காக வேணும், நிறைய ஸ்வீட் வேணும்னா, இன்னும் ஸ்வீட் வேணும்னா நீங்கள் கண்டென்ஸ்ட் மில்க் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து நம்ம டக்குன்னு ஈஸியாக வீட்டில் சமைச்சு பண்ணுறதுக்காக வெறும் பால் அண்ட் சுகரில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த குல்ஃபீஸ் வந்து 6 to 8 hours ஃப்ரீஸ் ஆகணும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம குல்ஃபா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம பாலை வந்து சுண்ட வைக்கவே அவசியம் இல்லை, ஏன்னா எவாப்ரேட்டட் மில்க் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டவ் பக்கமே போக தேவையில்ல, நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குல்ஃபா செஞ்சிடலாம். ஸோ எவாப்ரேட்டட் மில்க் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் இது ரெண்டுமே வந்து சுண்ட வச்ச பால் தான். டிஃப்ரென்ஸ் என்னென்னா அந்த ஸ்வீட்னஸ். இதில் வந்து கண்டென்ஸ்ட் மில்கில் வந்து சுகர் போட்டிருப்பாங்க, எவாப்ரேட்டட் மில்கில் சுகர் இருக்காது. ஸோ நீங்கள் சேவரி ஐட்டம்ஸ் கூட இந்த எவாப்ரேட்டட் மில்கில் செய்யலாம். ஸோ நீங்கள் உங்ககிட்ட எவாப்ரேட்டட் மில்க் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம குல்ஃபி செஞ்சோம் இல்லை, பாலை வந்து ஒரு 50% 60% நம்ம வந்து கம்மி பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுதான் எவாப்ரேட்டட் மில்க். இது இல்லைன்னா நீங்கள் பாலை சுண்ட வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த குல்ஃபா ரெசிபிக்கு வந்து எவாப்ரேட்டட் மில்க் வேணும், கண்டென்ஸ்ட் மில்க் வேணும், க்ரீம் வேணும், அப்புறம் பிரெட் ஸ்லைசஸ். இது வந்து ஆப்ஷனல் தான். பிரெட் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு திக்கான ஒரு வால்யூம் கொடுக்கும் அந்த குல்ஃபாக்கு, உங்களுக்கு வந்து ஒரு சாலிடாக இருக்கும், ஆனால் ஆப்ஷனல் தான். அப்புறம் குல்ஃபி குல்ஃபா எல்லாத்துக்குமே பேசிக்கான இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆல்மண்ட்ஸ், பாதாம், பிஸ்தா, காடமம் பவுடர், ஏலக்காய் பொடி, அப்புறம் குங்குமப்பூ. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்தாச்சு. அதில் இப்போ நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போடலாம். ஸோ 200 ml எவாப்ரேட்டட் மில்க், அதே அளவு க்ரீம் எடுத்துக்கலாம். ஸோ 200 ml க்ரீம் போட்டிருக்கேன். இப்போ நான் வாங்கியிருக்க வந்து எக்ஸ்ட்ரா திக் டபுள் க்ரீம். பட் உங்களுக்கு வந்து சிங்கிள் க்ரீம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து தின்னான க்ரீம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஹேண்ட் மிக்சர் வச்சு நல்லா அதை வந்து விப் பண்ணிடணும். ரொம்ப திக்காக இருக்க தேவையில்ல, பட் இந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். ரொம்ப லிக்விடாக இல்லாமல் ஓரளவுக்கு திக்காக பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை போட்டுக்கலாம். இப்போது கண்டென்ஸ்ட் மில்க் வந்து ஒரு 400 ml நம்ம போடலாம். இது வந்து 397 grams. ஸோ நம்ம இது ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்துக்கோங்க, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குதுன்னா நீங்கள் கம்மி பண்ணிடலாம். நம்ம சுகரை யூஸ் பண்ணல. ஸோ பாலுக்கு பதிலாக எவாப்ரேட்டட் மில்க், சுகருக்கு பதிலாக கண்டென்ஸ்ட் மில்க், அவ்வளோதான். இப்போ இந்த பிரெட் ஸ்லைசஸ் யூஸ் பண்ணலாம். சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம். ஸோ 2 பிரெட் ஸ்லைசஸ் போடுறேன். கூடவே குங்குமப்பூ, சாஃப்ரன், அப்புறம் ஏலக்காய். இதை நல்லா மிக்சியில் அடிச்சிட்டு வந்துடலாம். ஸோ நம்ம நல்லா அரைச்சாச்சு. தெரியுதா பிரெட் க்ரம்ஸ்? இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, கண்டென்ஸ்ட் மில்க் போதுமா இல்லையான்னு, ஸ்வீட்னஸ். குல்ஃபா மிக்ஸை இதில் ஊற்றி நம்ம ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ நாளைக்கு இதை நம்ம எடுக்கும் போது ஈஸியாக வரணுன்றதுக்காக இதை நம்ம கொஞ்சம் லைன் பண்ணிக்கலாம் பேக்கிங் பேப்பர் வச்சு. ஸோ இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து நம்ம எல்லா சைட்ஸும் போட்டுட்டோம். இப்போ இது போடலன்னா உங்களுக்கு நாளைக்கு நீங்கள் டீமோல்ட் பண்ணும்போது மேலே ஒட்டிக்கும் அந்த ஐஸ்கிரீம். ஸோ அது இறங்கி வராது. அதனால் நான் இது ஃபுல் சைட்ஸும் கவர் பண்ணிட்டேன். இப்போ இதை ஊற்றிட்டு ஃப்ரீஸ் பண்ணிடலாம். இந்த குல்ஃபா மிக்ஸை இந்த பவுலில் ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த நட்ஸை உள்ளே போட்டுக்கலாம். பிஸ்தா அண்ட் பாதாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ மேலே அதை வச்சிடலாம். மேலே இன்னொரு பட்டர் பேப்பர் வச்சுட்டு
cling film யூஸ் பண்ணி டைட்டாக சீல் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணிடலாம். மினிமம் 6 to 8 hours இல்லைனா ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ குல்ஃபா வந்து ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம். இதை கொஞ்சம் நேரம் இந்த தண்ணியில் வச்சிங்கன்னா டீமோல்ட் பண்ணலாம் ஈஸியாக. 1 minute தான் வச்சுருக்கோம். எடுத்து நம்ம இதை டீமோல்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போது எந்த ட்ரேயில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கலாம். அது மேலே இதை இப்படி கவர் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ நடுவில் இருக்குது. அதுதான் அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஸோ இப்போ அதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிடலாம் நட்ஸ். ஸோ இப்போ இந்த குல்ஃபாவை கட் பண்ணலாம் ஸ்லைசஸ் மாதிரி. ஒவ்வொரு கட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணியில் கரண்டி வச்சுக்கிட்டா அப்போ தான் நீட்டாக வெட்ட முடியும். இப்போது குல்ஃபா சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து கொஞ்சம் ப்ரெட்லாம் நம்ம கலந்துருக்கோம். ஸோ கொஞ்சம் சாலிடாக இருக்கும் அண்ட் வெரி டேஸ்டி. நம்மளோட பாட் குல்ஃபீஸ்லாம் ரெடி. ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்ச நேரம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு சாப்பிட்டா ஈஸியாக சாப்பிட்றலாம். இதை நம்ம டீமோல்ட் பண்ண தேவையில்ல, அப்படியே தான் சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் whenever you're ready நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம். நம்ம குல்ஃபீஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஓரியோ குல்ஃபி, மேங்கோ குல்ஃபி, மலாய் குல்ஃபி அண்ட் கோகனட் குல்ஃபி. நான் ஓரியோ குல்ஃபி சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ எல்லோரும் இந்த குல்ஃபி அண்ட் குல்ஃபா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸில் தான் நம்ம எப்படி பண்ணோன்னு பார்த்தோம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அண்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.